இந்த கேட்கும் காதுக்கு யார் உரியவர்? பேசும் எனக்கு உரியவர் யார்? நான் எடுப்பது யாரால்? கொடுப்பது யாரால்? நடப்பது யாரால்? இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட இரவு உறக்கம் வருகுது. ஏன் உறக்கம் வருகிறது? ஏன் உறங்க வேண்டும்? இதை ஒரு சித்தன், ஒரு பெரிய முக்தன் எழுதிட்டான். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி எழுவது போலும் என்னங்க விழிப்பு. அப்போ உறக்கத்திற்கும் விழிப்பு நிலைக்கும் இடையில உள்ள நம்முடைய நிலை என்ன தெரியுங்களா? உறக்கத்திற்கும் விழிப்புக்கும் உள்ள நிலை என்ன? உறங்கும் போது போயிடுறோம். இந்த உலகம் இருக்குமா? இந்த உலகத்தை நான் பார்க்க முடியுமா? அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாம் நம்ம வச்சிருந்தது எல்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம உபயோகித்த சைக்கிள், பைக்கு, காரு எல்லாம் வச்சுக்குவாங்க. ஆனா நம்மள வச்சுக்கவே மாட்டாங்க. இன்னைய நாம வச்சிருந்த பொருளெல்லாம் எல்லாரும் வச்சுக்குவாங்களாம். இதையெல்லாம் தேடி தந்த நம்ம வச்சுக்க மாட்டாங்களாம். தூக்கு தூக்கு தூக்குன்னுவான். கொண்டு போய் போட்டுருவான். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம ஏன் சம்பாதிச்சு இதெல்லாம் வைக்கணும்? நம்ம போயிடுறோம். நம்ம போகிறதுக்கு இதெல்லாம் எதுக்கு? அதுக்காக தான் அவன்லாம் என்ன பண்ணான், நம்ம போக தான் போகிறோம், தேவையில்ல வேலை, பசிக்குதாக்க எங்கேயா கொஞ்சம் ஒரு குண்டை சாப்பிட்டுவோம், தாகம் வருதா தண்ணி ஓடுது குடிப்போம், உடம்பு விழுதா விழுந்தா போதும், போயிட்டே இருந்தான். அதுதான் சித்தன். அவனுக்கு மனம் வசப்பட்டு போச்சு. இப்போ நீங்கள் நான் நினைச்சா கூட போக முடியாது. நமக்கு என்ன செய்யுது? மனைவி, பிள்ளைங்க, நம்ம தாய் தப்பன் எல்லாம் என்ன ஆவாங்களோ? நம்ம போயிட்டா நம்ம பிள்ளை என்ன ஆகும்? நம்ம போயிட்டா இந்த வீடு என்ன ஆகுமோ? நம்ம போயிட்டா இதெல்லாம் என்ன ஆகும்? நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போவோம். அவள் முழுவாமல் இருக்கிறா, புள்ள பிறக்கிற வரைக்கும் பார்த்துருப்போம், என்ன பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டு போவோம். அவன் படிப்பு முடிக்கிட்டான், அவனுக்கு உத்தியோகம் கிடைக்கிட்டான், அப்புறம் சாவும். இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு சாவும். இப்படியெல்லாம் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கோம். மனதில் ஏதாவது வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் சாவு என்பது நிர்ணயிக்கப்பட்டது, மரணம் என்பது குறிக்கப்பட்டது. அது எப்போ வரும், எப்படி வரும் தெரியாது.